ஏஐ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸை ரீப்ளேஸ் பண்ணாதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? Forget it. It has already started replacing. Generative design, predictive maintenance, machine learning, அதுக்கப்புறம் ரோபோட்டிக் ஆட்டோமேஷன் எக்ஸெட்ரா இந்த மாதிரி பல ஏஐ டெக்னாலஜிஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு 1.5 லட்சம் இன்ஜினியர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்குறாங்க. அதில் 35,000 40,000 பேர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. இதை பர்சன்டேஜில் சொல்லணும்னா 30%. அதாவது 130 பேர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. இந்த நம்பர்ஸ்க்கு முக்கியமான காரணம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இஸ் க்ளோஸ்லி கனெக்டட் டு ஃபீல்ட்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் லைக் ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் லைக் ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், மெரைன், R&D, மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஏரோநாட்டிக்ஸ், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அந்த செயினில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லாமல் கம்ப்ளீட் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு ChatGPTயே எடுத்துக்குவோம். ChatGPT ரன் ஆகணும்னா பேக்கில் சர்வர்ஸ் ரன் ஆகணும். அந்த சர்வர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேவைப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்வர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏர் கண்டிஷனிங் தேவை. ஸோ ஏசி மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் டிசைன் பண்ணுவோம். இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் மெக்கானிக்கல் இன்ஜினியரோட டச் இல்லாமல் அந்த செயின் கம்ப்ளீட்டே ஆகாது. பட் நவ் ஏஐ இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுமா? ப்ரொடக்ஷனில் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் டிசைன். நியூவாக ஒரு ப்ராடக்ட் உருவாக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும். அப்புறம் ஆட்டோகேடில் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை ரஃப்பாக ட்ரா பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் 3D மாடல்ஸை க்ரியேட் பண்ணி அதை FEA அனாலிசிஸ் பண்ணி அப்புறம் அதை சிமுலேட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். சப்போஸ் ஒர்க் ஆச்சுன்னா அடுத்த கட்டமாக அதோட ப்ரோட்டோடைப்பை 3D பிரிண்டிங்கோ இல்லை அதர் ப்ராசஸஸ் மூலியமாகவோ உருவாக்கி அதை ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கொண்டு போய் அதுலேயும் அது பாஸ் ஆச்சுன்னா தான் அடுத்தது அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கே வரும். இந்த செயினில் எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பாக அந்த ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா மறுபடியும் நம்ம முதல்லேருந்து ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா அந்த ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸில் 3D மாடல் கிரியேட் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப். அது இல்லைனா நெக்ஸ்ட் ஸ்டெப்பான அனாலிசிஸ், அதாவது ஃபைனட் எலிமெண்ட் அனாலிசிஸோ இல்லை 3D பிரிண்டிங் ப்ரோட்டோடைப்போ பாசிபிளே கிடையாது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் மோஸ்ட் ஆஃப் த டிசைன் இன்ஜினியர்ஸ், அதாவது 80% ஆஃப் த மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க 3D மாடல் கிரியேட் பண்ணுறதுலையும் அதுக்கப்புறம் டிராஃப்டிங்லேயும் இருப்பாங்க. இப்போ அவங்களெல்லாம் இந்த ஏஐ டார்கெட் பண்ணிடுச்சு. ஜென்ரேட்டிவ் டிசைன். இந்த 3D மாடல் கிரியேட் பண்ண நம்ம CAD சாஃப்ட்வேர்ஸ் லைக் Creo, SolidWorks, Fusion 360 இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம 3D மாடலிங் பண்ணுவோம். இப்போது இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஏஐ இன்டகிரேட் பண்ணி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்டகிரேட் பண்ணி ஜென்ரேட்டிவ் டிசைன்னு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்த ஜென்ரேட்டிவ் டிசைன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஜென்ரேட்டிவ் டிசைன்னா ஏஐயை யூஸ் பண்ணி ஆப்ஷன்ஸை ஜென்ரேட் பண்ணுற ஒரு மாடர்ன் டெக்னிக். இதை சிம்பிளாக சொல்லணுன்னா இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு டிசைனோட ரிக்குவயர்மெண்ட்ஸை கொடுத்துருவாங்க. அதாவது மெட்டீரியலு, காஸ்ட்டு, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸு, இல்லைனா அதோட கன்ஸ்ட்ரெயின் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம கொடுத்த இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை வச்சு ஏஐ ஷேப்ஸ், சைஸ், அதுக்கப்புறம் அதர் பேராமீட்டர்ஸில் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ மோஸ்ட் ஆஃப் த பாசிபிலிட்டியை கால்குலேட் பண்ணி அதில் பெஸ்ட்டு மாடலை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி தரும். ஆமாங்க, அதுவே கிரியேட் பண்ணி தரும். இது கொடுக்குற ரிசல்ட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டான டிசைன் இன்ஜினியரால் கூட அச்சீவ் பண்ணுறதுக்கு சில மாதங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது கால்குலேட் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்பேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறது ஏஐக்கு நல்லாவே தெரியும். இதனால 80% டிசைன் இன்ஜினியர்ஸ் தேவை கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி FEA சிமுலேஷன்லேயும் ஏஐ வந்துடுச்சு. FEA இன்ஜினியரிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஏன்னா இது நிறைய காஸ்ட்டை சேவ் பண்ணும்.
எஃப்ஏ இல்லைன்னா நம்ம எல்லாமே ஃபிசிக்கலாக டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபிசிக்கலாக உருவாக்குற ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் எடுத்துக்கோன்னு பார்த்துக்கோங்க. சின்ன கம்போனண்ட் இருந்தால் பரவாயில்ல, பெரிய கம்போனண்ட் இருந்தால் அந்தளவுக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எஃப்ஏ இருக்கிறதுனால தான் நம்ம கம்ப்யூட்டர்லேயே சிமுலேட் பண்ணி பார்க்க முடியுது இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு. ஸோ இந்த எஃப்ஏ இன்ஜினியரிங்கில் ஒரு இம்பார்ட்டண்டான மெத்தட். ஒரு ஆப்ஜெக்டோட கம்ப்ளீட் பிஹேவியர், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், டெம்பரேச்சர், இந்த மாதிரி எல்லா பேராமீட்டர்ஸையும் எஃப்ஏ வச்சு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். எஃப்ஏல வர ரிசல்ட்டை வச்சு இந்த ப்ராடக்ட் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறத நம்ம அந்த ப்ராடக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது ஃபிசிக்கலாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணுறதுக்கு இந்த எஃப்ஏ அவ்வளோ உதவிகரமாக இருக்குது. ஆனால் இந்த எஃப்ஏல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த எஃப்ஏ சிமுலேஷன் பண்ணுறதுக்கு ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் டைம் எடுக்கும். பட் இப்போ ஏஐ ஆக்சிலரேட்டட் சிமுலேஷன் இந்த அனாலிசிஸை ரொம்பவே சிம்பிள் ஆக்கிடுச்சு. ஆமாங்க, இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் இந்த எஃப்ஏவோட அந்த டைமிங்கை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிடுச்சு. இதனால் நம்ம ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை ரொம்பவே டிராஸ்டிக்கலாக ரெடியூஸ் பண்ணிடுது. இந்த துறைகளில் மட்டும் இல்லாமல் ஆட்டோமேஷன், ஏஐ ட்ரிவன் டெக்னாலஜிஸ் லைக் ரோபோட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் விஷன், இந்த மாதிரி பல ஃபேக்ட்ரிஸில் இருக்கிற பல டிபார்ட்மெண்ட்டை இந்த ஏஐ டார்கெட் பண்ணி அங்கே இருக்கிற டைமை ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், டிசைன் ஆட்டோமேஷன் அண்ட் சப்ளை செயின், இந்த ஆப்ரேஷன்ஸ்லையும் ஏஐ நுழைஞ்சி அதோட வித்தைகளை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏஐ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் அதர் ஹேண்டில் நம்மளோட டிடிஎஸ் ரெப்படேட்டிவ் ப்ராசஸை கம்மி பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது நம்மளோட டைமை நிறைய சேவ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். கேடு வரத்துக்கு முன்னாடியும் டிசைன் இன்ஜினியர்ஸ் ஹேண்ட் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி தான், அதாவது ஹேண்டை வச்சு தான் ஸ்கெட்சை ட்ரா பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ப்ராடக்டை வந்து ஒரு பேப்பரில் தான் ட்ரா பண்ணிட்டு இருப்பாங்க. பட் கேடு வந்ததுக்கப்புறம் இந்த ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணி ட்ரா பண்ணுற இன்ஜினியர்ஸ்லாம் என்ன யோசிச்சாங்கன்னா, இந்த கேடு நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிட போகுது, இந்த கேடு வந்ததுனால நம்மளோட ஜாப்லாம் காணாமல் போகுது அப்படின்னு யோசிச்சுருந்தாங்க. பட் நடந்ததே வேற. இந்த கேடு வந்ததுக்கு அப்புறம் இந்த கேடே நிறைய ஜாப்ஸை உருவாக்கி கொடுத்துச்சு. இதே மாதிரி தான் இந்த ஏஐயும். இது வரும்போது நம்மளுக்கு ஒரு பயத்தை கலப்பினாலும் அந்த ஸ்கில்லை நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம்னா இந்த ஏஐ யூட்டிலைஸ் பண்ணியே நம்மளோட விஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம டிசைன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ கேட் இன்ஜினியர் அப்படிங்கிற இருக்கிற பொசிஷன்ஸ் எல்லாமே ஏஐ கேட் இன்ஜினியர்னு மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி வெறும் டிசைன் இன்ஜினியர்னு இருக்கிற பொசிஷன்ஸ் எல்லாம் ஏஐ டிசைன் இன்ஜினியர்னு சொல்லி மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இதை கற்றுக்கணும். நீங்கள் ஏஐ கற்றுக்க மறுபடியும் காலேஜ்லாம் போக வேணாம். யூஸ் ஆல்ரெடி அவைலபிள் ரிசோர்சஸ் லைக் ChatGPT, பெர்ப்ளெக்சிட்டி, அதுக்கப்புறம் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணியே நம்மளோட ஸ்கில்லை அப்கிரேட் பண்ண முடியும். பாசிபிளி ட்ரை டு லேர்ன் பைத்தான். ஏன்னா இந்த பைத்தானை பேஸ் பண்ணி தான் எல்லா ஏஐ கோட்ஸும் ரைட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம இந்த பைத்தானை கற்றுக்கிட்டோன்னா மேபி ஏஐ யூஸ் பண்ணுற சில இடங்களில் நம்மளுக்கு வந்து இந்த பைத்தானும் யூஸ் பண்ண வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை ரீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பைத்தான் நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஒரு அவசியம். இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பிக் கம்பெனிஸ் ஹியூமன் ரிசோர்ஸை எப்படிலாம் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரீப்ளேஸ் பண்ணாதான் அவங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். உதாரணத்துக்கு லேத்தை சிஎன்சியை வச்சு ரீப்ளேஸ் பண்ணாங்க. அப்போது லேத் ஆப்ரேட்டர்ஸ் நிறைய பேருக்கு ஜாபு போச்சு. ஏன்னா சிஎன்சி ரன் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ஸ்கில் தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம கோட் பண்ணிட்டோன்னா அது பாட்டுக்கு ரன் ஆக போகுது. இதே மாதிரி சிஎன்சியோட அட்வான்ஸான எஃப்எம்எஸ் இதுவும் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா கம்ப்ளீட் ப்ராசஸ், அதாவது எல்லா ப்ராசஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் கன்வேயர்ஸு இது எல்லாத்தோட காம்பினேஷன், மல்டிபிள் சிஎன்சியோட காம்பினேஷனை வச்சு இந்த எஃப்எம்எஸ் வந்து கம்ப்ளீட் ஒரு ப்ராடக்டை உருவாக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக மாறி போச்சு. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸான சிஸ்டமை வந்து இந்த பிக் கம்பெனிஸ் உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஹியூமன் ரிசோர்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காசை அப்படியே இந்த டெக்னாலஜியில் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்.
இதை நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. ஏன்னா நம்மளோட ஜனத்தொகை ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால இதுவும் ஒரு காரணமாக தான் படுது. மேபி இன் ஃபியூச்சர் ஹியூமன்ஸோட முக்கியமான ஜாப் என்னவா இருக்கும்னா ரோபோட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதும் சூப்பர்வைஸ் பண்ணுறதா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸை பற்றி பேசணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ பைத்தான் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல்லையே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ என்னாலையும் வீடியோ கண்டினியூஸாக பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். பட் நானும் இப்போ ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் டைம் இருக்க மாட்டேங்குது.